ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஒரு டிஐஒய் வீடியோ போட்டிருந்தேன். ரைஸ் பேக் எப்படி ரீயூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம டிஐஒய் செய்யலாம், ஒரு பவுச் செய்யலான்னு பார்த்துருந்தோம். அந்த பவுச் பார்த்திங்கன்னா நான் மேக்கப் பவுச் மாதிரி செஞ்சுருந்தேன். அதுலேயும் நம்ம இப்போ பென்சில் பவுச் பார்க்க போகிறோம் இன்னொரு மெத்தடில். அன்றைக்கி நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இது செகண்ட் மெத்தட். இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா, ரைஸ் பேக், எந்த அளவுக்கு நீங்கள் பவுச் தைக்க போகிறீங்களோ அதோட ரைஸ் பேக். இது வந்து நான் இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுக்கறனால நான் 2 பீஸாக எடுத்திருக்கேன். ஒரே சைஸில், ஒரே அளவாக இருக்கணும். அண்ட் அதே அளவுக்கு நான் ஷர்ட்லேருந்து கட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நான் உங்களுக்கு வேற ஒரு மெட்டீரியலை வச்சு தைச்சிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன மெட்டீரியல் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஷர்ட்டில் கூட தைக்கலான்னு சொல்லிட்டு. இது நான் பழைய ஷர்ட்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பக்கம் வர்றதுனால முன்னாடி பின்னாடி சென்டரில் ஒரு ஜிப் வரும். ஸோ ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நமக்கு தேவையான ஜிப். இவ்வளோ பெரிய ஜிப் தேவையில்லை தான். பட் நீங்கள் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் தைக்கும்போது அது உங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா சிரமம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஜிப் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த அளவுக்கு லென்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இந்த ஜிப் இருக்குது லென்த்தானது, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த லென்த்தில் ஜிப் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு பவுச் தைக்கிறதுக்கு மெயினாக இந்த 3 பொருள் இருந்தால் போதும். அன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஷ்யூ பேக், பேப்பர்ஸ்லாம் காட்டியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஷினில் நமக்கு ஃபேப்ரிக்கு மேட்சான நூல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, அதோட ரைட் சைடு, அதாவது பிளைன் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஜிப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கும் ரைஸ் பேக்குக்கும் நடுவில் ஜிப் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோவில் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேலே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது 3 ஒரே லைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜிப், ஃபேப்ரிக் அண்ட் அந்த ரைஸ் பேக் மெட்டீரியல் 3மே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நகர்ந்துருச்சுன்னா கூட ஸ்டிச் மாறி விழுந்துடும். ஸோ கடைசியில் நீங்கள் ரீஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்ஸ்டே பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இப்படி வச்சதுக்கப்புறம் ஜிப் லென்த் வந்து பார்த்துட்டு கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வெட்டிடாதீங்க. அண்ட் இதை தைச்சதுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டு மேலேயே அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப நம்ம போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறது இவ்வளோ தையல் போட்டிருக்க மாட்டாங்க. ஓடு தையல் மாதிரி தான் இருக்கும். அது சீக்கிரம் விட்டுரும். பட் நம்ம வந்து வீட்டில் தைக்கும்போது நம்ம பார்த்து இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதனால் அண்ட் இன்னொரு பக்கத்துக்கு வைக்கிற ஃபேப்ரிக் வந்து எப்படி வைக்க போகிறேன்னா, ரைஸ் பேக் நம்மளை பார்த்து தான் இருக்கும் அகெயின். பட் அது அடியில் வைக்கணும். இந்த ஜிப்புக்கு அடியில் வச்சுட்டு ஃபேப்ரிக்கை ஜிப்புக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஜிப் மறுபடியும் இது 2க்கும் நடுவில் தான் வரும். அந்த ஃபேப்ரிக்கு நேராக மேலே வைக்கிற ஃபேப்ரிக்கும் இருக்கணும். லைன் மாதிரி வச்சிடாதீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்த வீடியோ வந்துட்டு ஒரே ஃபேப்ரிக்காக இருக்கும் லென்த்து. பட் இங்கே நான் ரெண்டு பக்கம் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியுன்றக்காக. ஸோ இதையும் அதே மாதிரி திருப்பி எடுத்துட்டு அந்த பக்கம் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, திரும்ப அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் இங்கேயும் போட போகிறோம். நான் இந்த வீடியோ கட் ஷார்ட் பண்ணலை. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்ததா பிகினர்ஸ்க்கு புரியும். கட் ஷார்ட் பண்ணிட்டேன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கு வெளியே எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்ருக்கு இல்லையா ரைஸ் பேக், அதை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி வெளியே வரும் எப்படி இருந்தாலும். அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது சென்டரில் இது 2ஐயும் சேர்த்து வச்சு உள்பக்கமாக வர மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம பேக்.
ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த செகண்ட் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜிப் வச்சதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போது இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கு நேராக அந்த ஜிப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 2 பக்கமும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜிப்க்கு மேலே ஸ்டிச் பண்ணும்போது ஊசி இறங்கும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஊசி உடையறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்லோவாக பார்த்து பண்ணுங்கள். இது தைச்சதுக்கப்புறமா நம்ம இப்படியே வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். அப்படியே திருப்பி போட்டு யூஸ் பண்ணலாம். அது திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பட் இன்னும் 4 எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணும்போது இதோட ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்து இந்த 4 எட்ஜஸையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்லேயே தையல் போட மாட்டோம். அந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜஸில் ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 4 பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த எட்ஜஸை மடக்கி விட்டுட்டு போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு அளவெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மிஸ் ஆகிடும், வேறு மாதிரி வந்துடும்னு தோணுச்சுன்னா ஒரே மாதிரி சென்டிமீட்டரில் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ 4 பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 எட்ஜஸ்லையுமே ஒரே அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலி பவுச் இப்படி தான் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு பென்சில் பவுச் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வரும். இது சின்னதாக ஒரு மேக்கப் பேக் மாதிரி தான் வந்திருக்கு. இது பென்சில் பவுச் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லென்த் நம்ம வேணுங்கிற அளவுக்கு மெட்டீரியலை லென்த் அண்ட் ஹைட் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனாங்கனாலும் பென், பென்சில், ஸ்கேல் எல்லாம் வைக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப இடிச்சிட்ருக்கும், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பேக் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. உள்ளே எந்த பொருளுமே இல்லாட்டி கூட அது அழகாக நிற்கிது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ரைஸ் பேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் மேலே இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் ஷர்ட் மெட்டீரியலாக இருக்கலாம், குர்த்தி மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ஓல்ட் காட்டன் சாரீ மெட்டீரியலாக இருக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கோங்க. பட் பனியன் மெட்டீரியல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எலாஸ்டிக் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், இழுக்க வந்துகிட்டே இருக்கும், எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.